வாழ்க்கையின் இனிமைக்கு தனிமை முக்கியமானது. தனிமைதான் இனிமை. வேலைப்பளு, பணப்பிரச்சனைகள், உடல்நலக்குறைவு, தோல்வி, அன்புக்குரியவர்களின் பிரச்சனைகள் போன்றவை மனச்சுமையை ஏற்படுத்தும். மனச்சுமை சோர்வை ஏற்படுத்தும். சுமை துன்பமான நிலையாகும். இதற்கு ஒரே மருந்து தனிமையாகும். கந்தோரில் வேலைப்பளு காரணமாக மனச்சுமையுடன் வீட்டுக்கு வருகின்றவன் வீட்டுக்கும் அதனை கொண்டு வருவான். மனைவி மக்களுடன் கூட மகிழ்ச்சியாக பேச முடியாமல் இருக்கும். வீட்டிலும் அவனுக்கு தனிமை மருந்தாகிறது. கந்தோரில் நண்பர்களுடன் சேர்ந்து கூடி அரட்டை அடித்து ஊர் நடப்பு பற்றி பேசிக் கொண்டிருப்பவர் அவர் கடமைக்குரிய பணிகளை முடிக்க முடியாமல் திணறுவார். அல்லது உரையாடலில் சில பகுதிகள் அவர் கவலை கொள்ளும்படி மனதை தாக்க முடியும். இதனாலும் மனக்குழப்பம் ஏற்படலாம். அவர் செயல்களை போற்றுவோர் போன்று வேறு சில தூற்றுவோரும் இருக்க முடியும். அப்போதும் மனம் குழம்பலாம். மனக்குழப்பம் உடல் சுகத்தை பாதிக்கும். அதற்கெல்லாம் மருந்து தனிமையாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிது நேரமாவது தனிமையாக இருந்து மனக்குழப்பத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து பார். இதனையே தியானம் என்போம். அந்த தனிமை உனக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டதற்கான காரணத்தையும் மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கான வழிகளையும் காட்டித்தரும். ஒரு சிலர் தானும் தன் பாடும் என்று எப்போதும் தன் கர்மங்களில் கவனமாக இருப்பார்கள். நண்பர்களுடன் அதிகமாக கூட்டம் சேர மாட்டார்கள். யாரும் கேள்வி பண்ணினாலும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள். அவரை ஒரு வகை மனநோயாளி, தாழ்வு மனப்பான்மை கொண்டவர், தன்னம்பிக்கை இல்லாதவர் என்றும் சொல்லுவார்கள். அது உண்மையல்ல. தன்னை உணர்ந்தவன், தன்மேல் நம்பிக்கை கொண்டவன், நல்லெண்ணத்துடன் தீர்மானம் எடுத்து தன் இலக்கை நோக்கி செயல்படுகிறவனின் தனிமை அவனை சாதனையாளனாக்கி விடும். பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமாக இருந்தால் அதிக நேரம் தனிமையாக இருந்து சுயமாக கற்றல் வேண்டும். எண்ணம் கவலைகளை மறக்க வேண்டுமானால் வேலை நேரத்தில் தன் கடமைகளை அக்கறையுடன் நல்லெண்ணத்துடன் விருப்பமாக செய்ய வேண்டும். இதுவும் தனிமைக்கு சமனாகும். அது தனிமையாக இருந்து தியானம் செய்தலுக்கு சமனாகும். ஒரு அமைதியான சோலைக்குள் தனிமையாக இருந்து இயற்கையின் ஓசையான ஓம் என்ற ஒலியை அவதானித்து ரசித்து பாருங்கள். தனிமையின் இன்பம் அப்போது நன்கு தெரியும். அது என்ன இயற்கையின் ஓசை? அதுதான் கடவுளின் ஓசை. அந்த ஓசையை மற்ற இடங்களிலும் கேட்க வேண்டுமா? ஒரு குடத்தை எடுங்கள். குடத்துக்குள் கடவுள் இருக்கிறார் என்றேன். வெற்றி குடத்து வாயிலுக்குள் காதை வைத்து கேட்டுப்பார். ஓம் என்ற ஒலி கேட்கும். குடத்தை உடைத்து விடு, அந்த ஒலி வராது. இதைத்தான் மெஞ்ஞானிகள் கடவுளின் ஓசை என்கிறார்கள். அந்த ஓசையை கடவுளை அழைக்கும் தத்தமது மந்திரமாக முனிவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நான் ஓம் முருகா என்கின்றேன். இன்னும் பலர் தங்கள் மந்திரத்துடன் முதன்மையாக ஓம் ஒலியை சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக, வாழ்க்கையின் இனிமைக்கு முக்கியமானது பணம். காசேதான் கடவுளப்பா. பணம் இல்லாதவன் புணம். உன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமானாலும், இன்பமடைய வேண்டுமானாலும், தான தர்மம் செய்து இன்பமடைய வேண்டுமானாலும் பணம் முக்கியமானது. இன்பத்தை தருவது பணம் என்றால் அதனை கடவுள் என்று சொன்னாலும் தப்பில்லை. நல்லெண்ணத்துடன் நேர்மையாக உழைத்தல் வேண்டும். அது செல்வேன் என்றுதான் உன்னிடம் வரும். உனக்கு ஆற்றல் உள்ள போது முடிந்த அளவுக்கு உச்சமாக உழைத்துக்கொள். நல்லெண்ணத்துடன் இன்பத்தை அனுபவிக்க செலவு செய். ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும். நான் சேமிப்பு என்று சொல்வது காசுப்பட்டியில் சேமிப்பதல்ல. உன் கடமையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வதுதான் நான் சொல்வது. நல்லெண்ணத்துடன் தான் தர்மங்களை செய்வதற்காக செலவு செய்வதும் சேமிப்புத்தான். அந்த செலவுதான் உன் முதுமைக்கு கை கொடுப்பதாகும். தான தர்மத்துக்கான செலவுகள் நீ கொடுக்கும் கடன் என்று நினைத்து விடாதே. நீ செலவு செய்தால் மட்டுமே அது மற்றொருவருக்கு வருமானத்தை உண்டாக்கும். நல்லெண்ணத்துடன் உழைத்து செலவு செய்த பணமும் செல்வமும் உனக்கு தேவையான போது கடவுள் போல வந்து உதவும். நீ செய்த தான தர்மங்கள் உன் பிள்ளைகள் வடிவிலோ வேற்று நபர் வடிவிலோ உனக்கு வந்து உதவும் என்பதை திடமாக நம்பு என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். அடுத்ததாக, வாழ்க்கையின் இனிமைக்கு முக்கியமானது உடல் சுகம். இன்பம் அனுபவிக்க வேண்டுமானால் உடல் சுகம் போட வேண்டும். நல்லெண்ணத்துடன் உங்கள் செயற்பாடுகள் நோய் விபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். உணவு பழக்க வழக்கம், நுகர்வு பழக்க வழக்கம், சுகாதார பழக்க வழக்கங்கள் எல்லாம்
நல்லெண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும். சுகாதார பழக்க வழக்கம் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களின் இன்பமான சுகமான வாழ்வுக்கு அவசியமானது. எல்லை தாண்டாத நுகர்ச்சி நாட்டம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை தடுப்பதுடன் அனுபவிக்கக்கூடிய அதிகூடிய இன்ப சுகத்தை உமக்கு வழங்கும். உடல் பேணப்படவில்லையானால் மனச்சுகத்தையும் இழக்க நேரிடும். உலக வாழ்க்கையில் நரகமாகவே மாறிவிடும். உனக்கு மட்டுமன்றி உன் அன்புக்குரியவர்களுக்கும் துன்பத்தையும் சுமையையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக வாழ்க்கையின் இனிமைக்கு முக்கியமானது பிடிவாதமும் விடாமுயற்சியும். அனுபவித்த ஒரு துன்பம் உனக்கு அதற்கான காரணத்தை உணர்த்தினால் அத்துன்பம் வராமல் இருப்பதற்காக நீர் எடுத்த தீர்மானத்தில் நீர் உறுதியாக இருக்க வேண்டும். இனிப்பு பண்டங்களை தவிர்க்க வேண்டும், மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நீர் தீர்மானித்துக் கொண்டால் வருடத்தில் ஒரு நாள் தானே, இன்று மட்டும் என்று அந்த பிடிவாதத்தை தளர்த்தக்கூடாது. என்ன தீர்மானமாக இருந்தாலும் ஒருபோதும் தளர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. சொந்தமாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் நல்லெண்ண தீர்மானம் தொடர்பில் பிடிவாதம் முக்கியமானது. தோல்வி வந்து நட்டம் வந்தது என்பதற்காக சோர்ந்துவிடக்கூடாது. உன் இலக்கை அடைவதில் பிடிவாதமாக இருக்க வேண்டும். இலாபம் வந்தபோது மட்டுமல்ல, நட்டம் வந்து தவறை சுட்டி காட்டியதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தளர்ச்சி இருக்கக்கூடாது. ஒருபோதும் செய் நன்றி மறக்கக்கூடாது. பிள்ளை பிடிவாதத்தினால் பெற்றோரிடமிருந்து கேட்டதை பெற்றுக்கொள்வது போல நல்லெண்ணத்துடன் அடம்பிடித்து கடவுளிடம் இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வாழ்க்கையின் இனிமைக்கு முக்கியமானது இளமையும் முதுமையும். இளமையையும் இன்பமாக்கிக் கொள்ள வேண்டும். இளமையின் அழகும் பலமும் துடிப்பும் இன்பமே. மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இளமை இன்பமான காலமாகும். ஆறறிவு படைத்த மனிதர் நல்லறிவை பயன்படுத்தினால் மட்டுமே அக்காலத்தில் உச்சமான இன்பமான காலமாக்கி கொள்ள முடியும். முதுமையில் இன்பம் என்பது இளமை கால இன்ப அனுபவங்களை விட எள்ளளவுக்கும் குறைவானதல்ல. இல்லறம் இளமையின் இன்பத்தை இன்பமாக்குகிறது, 60லும் விழா காணுகிறது. முதுமையின் விழா கொண்டாட்டங்கள் இன்பத்தின் மதிப்பீடாகும். துன்பம் என்னும் சவாலை வெல்லாத இளமையின் இன்பம் நீடிப்பதில்லை. உலகில் துன்ப அனுபவம் இல்லாத எவரும் வாழ்ந்திருக்க முடியாது. ஒருவரை கூட காட்ட முடியாதென்றே சொல்லலாம். துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் பலம் இளமைக்கு உண்டு. 60க்கு பின் முதுமை என்போம். அக்காலத்தில் இன்பத்துக்கு பலத்தை அளிக்கும் ஒரு நம்பகரமான துணையை அளிப்பது இல்லறமாகும். இல்லறம் காத்தவர்கள் 60ஆம் பிறந்த தினத்தின் விழாவை மட்டுமல்ல, இறக்கும் வரையும் விழா காணுவார்கள். கிழவனும் கிழவியும் நாள்தோறும் ஆளுக்கால் மாறி மாறி திட்டிக் கொண்டாலும் அதிலே இன்பம் கொள்ளுவார்கள். ஆளுக்கால் ஊன்றுகோலாகவும் இருந்து கொள்வார்கள். சாச்செலவுக்காக சேர்த்து வைத்த பணத்தை செலவிடுவார்கள். கோயில் தலம் என்று சேர்ந்தே பயணம் செய்வார்கள். செலவுக்கு பிள்ளைகளும் உதவுவார்கள். பேரப்பிள்ளைகளை கொஞ்சி விளையாடுவார்கள். இளமைக்கால இன்பமானது பெரிது, முதுமைக்காலம் பெரிதா என்று அந்த முதிய தம்பதியினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த இளமைக்கால இன்பமும் முதுமைக்கால இன்பமும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. நல்லெண்ணத்துடன் இல்லறத்தை நல்லறமாக கடைபிடித்தவர்களுடைய இளமைக்கால இன்ப அனுபவங்களை விட மிஞ்சியதாக முதுமைக்கால இன்ப அனுபவம் இருக்கும். இது அவர்களுடைய நல்லெண்ண அறவாழ்க்கைக்காக கடவுள் அளிக்கும் பரிசாகும். அடுத்ததாக வாழ்க்கையின் நிலைமைக்கு முக்கியமானது நீங்கள் வாழும் வீடு. நல்லதை ஈர்க்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அது சுகத்துக்கு ஆதாரமான வீடாக இருக்க வேண்டும். மன அமைதியை கொடுக்கும் வீடாக இருக்க வேண்டும். கவலைகளை மறக்கும் இடமாக இருக்க வேண்டும். நிம்மதியை கொடுக்கும் வீடாக இருக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் இடம், நாம் கற்கும் இடம், நாம் பழகும் நண்பர்கள், இனத்தவர்கள் வாழுகின்ற இடங்கள் எல்லாம் நாம் வாழும் இடங்களே. எல்லா இடங்களும் நல்லெண்ணம் பிரகாசிக்கும் இடமாக இருக்க வேண்டும். சுகாதாரமான இடமாக இருக்க வேண்டும். அமைதியை கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டும். கவலையை மறக்கும் இடமாக இருக்க வேண்டும். நிம்மதியை கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. நீர் அந்த இடங்களை உனக்கு பொருத்தமான வீடாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அத்தகைய இடமாக மாற்றிக்கொள்வீரானால் உன் இன்ப வாழ்வில் குறைவு ஏற்படாது. வேலை செய்யும் இடத்தில் உன் வேலையை தவறுகள் எதுவும் ஏற்படாது. நல்லெண்ணத்துடன் உன் பணியை விருப்பமாக கண்ணு கருத்துமாக செய்வாயானால் உனக்கு வேறு எண்ணங்களும் மனக்குழப்பங்களும் வராது. சக தொழிலாளர்களும் மேலதிகாரிகளும் உன்னை விரும்புகிறவர்களாக மாறுவார்கள். நீர் வேலை செய்யும் இடம் பாடசாலையாக இருந்தால் மாணவர்களாலும் விரும்பப்படுவீர்கள், மதிக்கப்படுவீர்கள். நீர் கல்வி கற்கும் மாணவனாக இருந்தால் நண்பர்களுடனும் ஏனையவர்களுடன் அன்பாக நடந்து கொள்வோம்.
உதவக்கூடியவர்களுக்கு உதவி செய். உதவி தரக்கூடியவர்களை இனங்கண்டு உதவியை பெற்றுக்கொள்ளு. எவருடனும் பக்கச்சார்புடன் நடந்து கொள்ளாதே. நீ பழகும் ஏனைய இடங்களிலும் உன் பக்கத்தில் நல்ல எண்ணத்துடன் பழக முயற்சி செய். திருந்த முடியாதவர்களை சரியாக இனங்கண்டால் மெதுவாக அவர்களை தொடர்பிலிருந்து விலகிக் கொள்வது உன் மன அமைதிக்கு வித்திடும். ஆனால் நீர் வசிக்கும் வீட்டிலிருந்து அவ்வாறு ஒதுங்கி உன் நிம்மதியை தேடிக்கொள்ள முடியாது. உன் மனைவி, மக்கள், பெற்றோரை நீ வசியம் செய்தே வீட்டை நிம்மதியான இடமாக மாற்ற முடியும். நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்கின்ற பணிகளை அவர்கள் உணரும்படியாக நடந்து கொள்ளு. அதன் மூலமாக அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். இல்லாவிடில் அச்சிலிட்டது போன்ற ஒரே விதமான வெளியீட்டை வழங்கும் இயந்திரம் போல கடமை நிறைவேற்றுகின்றவராக இருந்தால் வீடு உமக்கு அமைதி தரும் இடமாக வந்துவிடாது. வேறொரு இடத்தில் தற்செயலாக தங்க வேண்டி ஏற்பட்ட போது நித்திர வரவில்லை, ஆனால் ஓய்வெடுக்க வீட்டுக்குத்தான் போக வேண்டும் போல இருக்குமானால், வீட்டு சாப்பாடுதான் உமக்கு அமிர்தம் போல இருக்குமானால், அதுதான் உனக்கு இன்பம் தரும் சரியான வீடு. நீர் மற்றவர்களின் உணர்ச்சிகளை நல்லெண்ணத்துடன் தூண்டவில்லையானால் வீட்டில் இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. மற்றவர்களையும் நல்லவர்களாக்க முடியாது. வீட்டில் மன நிம்மதிக்கு பொறுமை, அமைதி முக்கியமாகும். நீங்கள் வீட்டு தலைவராக இருக்கலாம், அதனால் மமதை வந்துவிடக்கூடாது. வீட்டில் பெரிய கற்றவராக, அறிவாளியாக இருக்கலாம், அதற்காக தலைக்கணம் வந்துவிடக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு உழைத்து போடுகிறவராக இருக்கலாம், கர்வம் வந்துவிடக்கூடாது. வந்துவிட்டால் வார்த்தைகள் எல்லை மீறிய உரத்த குரலில் வெளிப்படலாம். அது வீட்டின் சில உறுப்பினருக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம். அது வீட்டை கோயில் என்ற தரத்திலிருந்து கீழிறக்கிவிடும். மன நிம்மதியை நாடி வரும் கோயில் என்ற தரத்திலிருந்து குறைந்துவிடும் என்று முத்தியா முனிவர் சொன்னார். கரோலி சப்போ, வேண்டி சப்போ.